வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னத்தில் மற்ற பாவ அதிபதிகள் தொடர்பு கொண்டால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 12 பாவங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாவத்தோட 12 பாவ அதிபதிகள் தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லக்னம். அந்த லக்னத்தில் மற்ற அதிபதிகள் 12 பாவ அதிபதிகளையும் பார்த்துருவோம். ஸோ மற்ற அதிபதிகள் தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன லக்னங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வரும், உங்கள் லைஃப்பில் என்னென்ன பலன்கள் எப்படி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறாரு, இல்லை 1ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறாருன்னா லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த லக்னத்தில் இருந்து லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா பேருக்கு வெளியே பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகப்படியான போராட்டங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் எடுத்துக்கணும். பட் போராட்டம் நடந்தாலும் அது ஆட்சி பெற்றிருக்கனால சமாளித்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் தன்னோட வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலம் அதிகம். அப்போது அந்த லோ டிகிரிங்கிற விஷயத்துக்கு வேலை செய்யணும். அப்போ அது என்னென்னா, எந்த விஷயத்துக்கும் இது ஹை டிகிரியாக இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். எங்கே போனாலுமே அவங்களுக்கு என்ன வேலைக்கு போயிருக்காங்களோ அந்த வேலை முன்னக்கூட்டியே அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போது லக்னத்தில் லக்னாதிபதி இருக்குது, 1ஆம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். அது அவங்களோட வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கு நல்லபடியாக துணையாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த விஷயத்துக்கும் முன்னக்கூட்டியே ஐடியா பண்ணி தான் இறங்குவாங்க. ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறபோது அடுத்த கட்டம் என்ன நடக்குங்கிற விஷயங்கள் அவங்க உணர்ந்து நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஈகோ இருக்கும். அதே மாதிரி நம்மளால் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்க முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமுதாயத்தில் எப்பவுமே யாருக்கிட்டேயும் நமக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லக்னத்தில் லக்னாதிபதி இருந்து தசை நடத்தும் போது என்ன நடக்கும்னா, தன்னை உயர்த்திக்க வேண்டிய விஷயத்தை எல்லாமே அந்த தசையில் நடத்திக்குவாங்க. அந்த தசையில் அவங்களுக்கு அந்த பலன்கள் எல்லாமே கொண்டு வரும் அப்படிங்கிறதையும், எப்போவுமே இந்த 1, 5, 9 தசை நடத்தும் போது தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சிறிது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுங்கிறது பெருசாக இருக்காது. அப்போ அந்த டைமில் தசாபுத்தி நடத்தும்போது கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லக்னத்தில் 2ஆம் அதிபதி இருக்கிறது. லக்னத்தில் 2ஆம் அதிபதி இருந்தால் எப்போவுமே இவங்களுக்கு பணங்கிற விஷயம் எப்போவுமே ஒரு விஷயம் எடுத்துங்க. லக்னத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த உறவுகளை பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. அப்போ லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, தன்னை எப்போவுமே அந்த உடலாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் எப்போ தெளிவாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, உடல் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு நம்ம எந்த விஷயம் நம்மளை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோனோ, அன்ஃபிட்டாக இருக்கக்கூடாது, அப்படி மற்றவங்க நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரி அதுக்காக எஃபர்ட் போடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த லக்னாதிபதி இருக்கிறவங்க பொதுவாக அந்த செவ்வாயில் லக்னத்தில் இருந்துச்சுன்னா எப்பவுமே இந்த யோகா, எக்ஸசைஸு, ஜிம் இதுலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த விருச்சிக லக்னமாக செவ்வாய் லக்னத்தில் இருந்தால், மேச லக்னமாக செவ்வாய் லக்னத்தில் கண்டிப்பாக அவங்க அந்த உடற்பயிற்சிங்கிற விஷயத்தில் உடல் கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 2ஆம் அதிபதி லக்னத்தில் இவங்கக்கிட்ட பணங்கிற விஷயங்கள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. பணம் இல்லைன்னா இவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஏன்னா எப்போவுமே பணத்தை கையில் வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. குடும்பத்தை பொறுப்புகள் தானே இவங்களுக்குள்ளே வந்துடும். பொறுப்பை நம்மளே எடுத்து பண்ணலாங்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிற தாண்டி வாக்கு தன்மையும் குறிக்குதுன்னு சொல்லலாம். அப்போது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அவங்க கரெக்டாக செயல்படுவாங்களான்னா, லக்னாதிபதி கூட 2 குடையர் லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிற அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கும். அதே அந்த கிரகம் 2ஆம் அதிபதி வக்கரமாயிடுச்சு அப்படின்னா, வக்கரமாகி அது பலவீனமாச்சு அப்படின்னா அதில் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் பொதுவான விதிகள். பட் அந்த கிரகம் பலவீனத்தை பொறுத்து நான் சொல்கிற விதிகள் மாறுபடும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சேமிப்பு
அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட எப்போவுமே வந்து ஏதோ ஒரு இதில் சேமிக்கணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட் செட் எப்போவுமே இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 2ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதியோட காரகத்துவங்கள். இது வந்து லக்னத்தில் இருக்கும்போது இதை வச்சு நீங்கள் பலன்கள் எடுத்துக்க வேண்டியதா. இப்படித்தான் நீங்கள் வந்து லக்னத்தும் 2ஆம் அதிபதியும் கனெக்ட் பண்ணி பலன் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள இதோட தசை நடக்கும்போது கண்டிப்பாக எந்த பாவம் இருக்கோ அந்த பாவத்துக்கு உண்டான தசை நடக்கும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா பார்க்கணும். அது வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு, அது ஸ்தான பலம் இருக்கா, அதுக்கு நிறையா கேட்டகரி இருக்குது. பட் 2ஆம் பாவாதிபதி லக்னத்திலிருந்து தசை நடத்தும்போது பணங்கிற விஷயத்துலையும் குடும்பங்கிற விஷயத்திலும் ரொம்ப குறிக்கோளாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து 3ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, தைரியம், வீரியம் இந்த இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது வந்து பலம் இல்லாமல் இருந்தால் அதுக்குண்டான விஷயங்கள் மாறுபடும். பலவீனமாக இருக்கும்போது தன்னுடைய சுய முயற்சினால் வந்து இவங்க வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இளைய சகோதரர்கள் வந்து இவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா லக்னத்தில் இருக்கிற உறவுகளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இளைய சகோதரர் உறவு அவங்க என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து விட்டு கொடுக்காம இவங்க கொண்டு போவாங்க லைஃப் லாங் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து குறுகிய காலகட்டத்திலே வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து பழகக்கூடிய தன்மை இருக்கிறனால வந்து இவர் வந்து ஒரு பக்கம் போனாலுமே சரி சீக்கிரமாக எல்லாத்துக்கிட்டேயும் வந்து இவங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா 4ஆம் அதிபதினாலே தாய் ஸ்தானம். அதாவது வந்து தாயும் சொல்ல முடியும். அதேமாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயம் 3ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால் காலி இடங்கள் மேலே இவங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் இருக்கும். அந்த தசைகள் நடக்கும்போது கண்டிப்பாக காலி இடங்கள் வாங்கி போடுறது, சுய முயற்சியில் வந்து ஏதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த தசைகள்லாம் நடக்கும். அதாவது வந்து ஒரு தசை வந்து நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது. பட் நம்ம பொதுவாக அந்த 2, 3 விது மட்டும் ஏன்னா டைம் அவ்வளோதான் இருக்கிறனால எல்லாத்தையுமே கவர் பண்ணும்போது 2, 3 விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த தசையில் நிறையா விஷயங்கள் நடக்கும். அது வாங்கின சாரத்தை கொண்டும் அந்த அதிபதி 3ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். பட் ஆனால் லக்னத்தில் இருக்கிற மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போது அந்த காலி இடங்கள் மேலே உங்களுக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது 4ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா சுக்கிரனாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதியாக இருந்து சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுறது வந்து ரொம்ப லக்ஸூரியாக கட்டணும்னு நினைப்பாங்க. ஒரு வண்டி வாங்கினாலும் நல்ல பெரிய அளவில் செலவு பண்ணுறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வீடாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஒரு வண்டியாக இருந்தாலும் எதுவுமே வந்து மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 4ஆம் அதிபதி தசை நடக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறது, சொத்து சேர்க்குறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது, தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கள வந்து வளர்ச்சி கொடுக்குறது இதெல்லாமே வந்து அந்த தசையில் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு உறவு வந்து தசை நடத்தும்போது 4ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா தாயாரோட உறவுகள் வந்து அடிக்கடி நம்மக்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்க கூட வெளியே போயிட்டு வர விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்ச நாளாக பேசாமல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எப்படி அவங்களா வழிய வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கனால அந்த உறவுகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு பாவ அதிபதி தசை நடத்தும் போதும் அந்த உறவுகள் லக்னத்தில் இருந்தால் உங்களை தேடி வரும். மற்ற 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அப்போது 3ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சகோதரோட உறவுகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்க்கும்போது 5ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது வந்து உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்து இருக்குன்னா அந்த தசையில் தான் வந்து அதை மேம்படுத்துறது, அதை விற்கலாமா, அந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல்ட்ரு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து 5ஆம் அதிபதி தசை நடத்தும்போது தான் அதுக்குண்டான விஷயத்தையே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அந்த 5ஆம் அதிபதி தசை நடத்தும்போது இல்லாமல் அது என்ன சாரம் வாங்கியிருக்கு சாரத்தையும் பார்த்து அந்த சாரநாதன் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த ஆதிபத்தியம் நடக்கும். ஸோ இது வந்து தசாபுத்தியில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடணும். அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய சொல்லப்படணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாயிண்ட் 2, 3 மட்டும் தான் சொல்கிறனால இது ஓகே. ஓகேங்களா?
அடுத்து வந்து 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அந்த டைமில் தான் வந்து காதல்ங்கிற விஷயம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். திடீர்னு ஒரு பொண்ணை பார்ப்பீங்க, திடீர்னு பிடிச்சிருக்கும், எதுக்குன்னே தெரிய பார்த்தா 5ஆம் அதிபதி தசை நடக்கல, 5ஆம் அதிபதி சாரத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்து அந்த தசைகள் நடத்தும்போது கண்டிப்பாக அந்த காதல்ங்கிற விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது திருமணத்தில் முடியுமாங்கிறத மற்ற விஷயங்களை பார்க்கணும். பட் 5ஆம் அதிபதி தசை நடத்தும்போது அது தசை முடிகிற வரைக்கும் ஒருத்தர் இல்லை எத்தனை பேர் வேணாலும் காதலிப்பாங்க. அது பிரேக்கப் ஆகுதா இல்லை ஒரே காதல் போகுதாங்கிறது அது பாவத்தோட பலத்தை பொறுத்தும் பலவீனத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த 5ஆம் அதிபதி வந்து குலதெய்வத்தையும் சொல்லப்படுது. அந்த டைமில் குலதெய்வத்துக்கு ஏதாவது குலதெய்வத்துக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை வந்து செய்கிறது, வேண்டுதல் நிறைவேற்றுறது, இதெல்லாமே வந்து 5ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும்போது அது நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போது உங்களை தேடி வந்து காதலி இல்லை காதலர் வருவாங்க. நண்பர்களோட வட்டம் அதிகரிக்கும். 5ஆம் அதிபதி 5 வந்து நண்பர்கள் அதுவும் அதிகரிக்கும். அந்த விஷயத்தையும் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இதில் வந்து 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குன்னா திருமணம் ஆனவங்களாக இருந்தால் முதல் குழந்தையை சொல்லும். அப்போ வந்து அந்த முதல் குழந்தையை பற்றி அந்த குழந்தைக்கு உண்டான வளர்ச்சியோ இல்லை அந்த குழந்தைக்கு உண்டான விஷயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிற குணம் அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் இடம்னா வெறும் காதல் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அந்த இது பாவத்தில். அப்போது உங்களுக்கு வந்து அது உறவுகள் பூர்வீகத்தை தொட்டு சொல்லியிருக்கோம், குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு பெரும் பணம் அப்படிங்கிற விஷயமும் வந்து 5ஆம் பாவத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடு வாங்கிறது, கட்டுறது 4ஆம் பாவம். வீடு வாங்கிறது, ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வீடு வாங்கிறது, கட்டின வீடு வாங்கிறது, அதெல்லாம் வந்து இந்த 5ஆம் பாவத்தை தான் குறிக்கும். அப்போ வந்து இந்த லக்னத்தில் இருக்கும்போது அந்த 5 கூட உங்களுக்கு தேடி இது விஷயங்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் பாவம், 6ஆம் பாவ அதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை தேடி வருது. எப்படி நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம தேடி வருங்கிறப்போ ஆதிபத்தியங்கள் வந்து மறைவு ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு அசுபத்தன்மை கொடுக்குற மாதிரினாலும் அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் கூட, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு அந்த டைமில் வேலையே இல்லாமல் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி தசை நடத்தும்போது கண்டிப்பாக வேலை அவங்கள தேடி வரும். அந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடங்கிறது வெளியூர், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் வெளியேனா ஓரளவுக்கு வெளியே தள்ளி போய் வேலை விஷயமா போகிறது, படிப்பு விஷயமா போகிறது, ஹாஸ்டலில் போய் தங்குறது எல்லாமே வந்து 6ஆம் அதிபதிகிட்ட நம்ம சொல்லுவோம். அப்போ அது லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். நோய் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் 6ஆம் அதிபதி தான் சொல்லும். அப்போ ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னா அடிக்கடி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து உடனுக்குடனே வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பெருசாக அசால்ட்டாக வர்றப்போ அது பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து உங்கள வீட்டில் வந்து ஒரு செல்லப்பிராணி வளர்த்துறீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி தசை நடத்தும்போது அந்த செல்லப்பிராணிலாம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். அது வந்து லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அது தொடர்புகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா போவீங்க, ஒரு இடத்துக்கு போவீங்க, வேறு விஷயமா போவீங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு டாகோ இல்லை வந்து ஒரு பூனை முதற்கொண்டு வளர்த்துறவங்களாம் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பிடிக்குது அவங்களுக்கு. அந்த அந்த அனிமல்ஸை வளர்த்துறது வந்து ரொம்ப பிடிக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது தசை நடத்தும்போது அது எல்லாமே வரும் அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரச்சனைகள், ஒரு சின்ன பிரச்சனை வாக்குவாதமாகி அது வந்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி தசை நடத்தும்போது வரும்னு எடுத்துக்கலாம். கடன், 6ஆம் இடம்னாலே கடன். அந்த கடன் உங்களை தேடி வரும். ஒருத்தர் வந்து வாலண்டியர் வந்து இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் கடன் வாங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களாக கடன் அதிகமாக வாங்கி அதனால் சிரமப்படுறது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த திசையில் நடக்கும்போது இது எப்போவுமே லைஃப் லாங் உங்களுக்கு ட்ராவல் வரும். ஏன்னா உங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது லைஃப் லாங் உங்களுக்கு ட்ராவல் வரும்போது கண்டிப்பாக அதை தொட்டு கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல விஷயத்தை பிரச்சனையில், கெட்ட விஷயங்கள் வரும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எப்போவுமே அந்த தசாபுத்தி நடக்கும்போது தான் நடக்கும். அந்த டைமில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டால் ஓகே. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே வந்து 7ஆம் அதிபதியோட உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது. அந்த 7ஆம் பாவம் வந்து உங்களுக்கு தொடர்புடைய கிரகங்கள் வந்து லக்னத்தில் இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களை தேடி அந்த பெண்ணோ ஆணோ வருவாங்க. வரன் அமையக்கூடிய டைம் நடக்கும்போது
கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி வந்து எதிர்பாராத விதமாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து திடீர் முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து 7ஆம் பாவம் வந்து 7ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அது நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருப்பாங்க கிடைக்காது வரன். ஆனால் வந்து 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கவே வேண்டியதில்லை, அதிக நாள் தொழ வேண்டியதில்லை, உங்களை தேடி வந்துடும். அந்த அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உறவுகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போது லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் அவங்க வந்து என்ன சொன்னாலும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். லக்னத்தில் இருக்கிறனால அவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க. அந்த 7ஆம் தசை நடத்துகிறப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நடக்கும். பட் அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறப்ப மட்டும் அந்த 7ஆம் அதிபதி பகை கிரகமாக இருக்கா, இல்லை பலம் பலவீனமாக இருக்கா, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் எங்கே இருக்குது, சஸ்தாம்சமாக இருக்கா, இல்லை வந்து எப்படி இருக்குது, மறைந்து மறைந்து இருக்கா, இதையெல்லாம் பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும். அடுத்தது 8ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, அந்த 8ஆம் இடம்னாலே வந்து மறைவு ஸ்தானம். இன்னொன்று 6க்கு 8, 6க்கு 3ங்கிறது வந்து வளர்ச்சி. அந்த இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னா, ஒரு வாக்குவாதம் நடந்து அது ஸ்டேஷன் போகுதுன்னா, அடுத்தது வந்து நீதிமன்றம். ஸோ அங்கே கோர்ட்டில் போய் கோர்ட்டில் போய் அந்த கேஸ் நடக்கிறது. அந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப நாள் நடக்குமா அப்படின்னா 8ஆம் அதிபதி தொடர்புகள் நடக்கக்கூடிய தசையில் தான் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வம்பு பிரச்சனை வர அது பெருசாகிறது, வளர்ச்சி கொடுக்குறது, எதுவுமே நல்லது வளர்ச்சி, கெட்டதும் வளர்ச்சி கொடுக்குறது. அப்போது 8ஆம் இடங்கிறது அவமானம், அந்த விஷயத்தையும் சொல்லுது. அப்போ 8ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். அவமானம், ஒரு உறவுகள் கிட்ட திடீர்னு பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு ஒரு பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா தான். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அதிபதியோட தசை நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானங்கள் வருது. அது லக்னத்தில் இருக்கும்போது உங்களை தேடி பிரச்சனை வருதுங்கிறத விஷயத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு நல்ல விஷயம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும். இந்த லாட்டரி சீட்டு இதெல்லாமே வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து ஓவராக அந்த லாட்டரி சீட்டு எடுத்து வந்து அதுலேயும் ஆண்டி ஆகிறவங்களும் இந்த 8ஆம் அதிபதி தசை தான். ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீண்ட காலமாக வந்து கேஸ் நடந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது தான் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும்னு எடுத்துக்கலாம். ஒரு நோய் இருக்குன்னா நோய் பெருசாகி ஆப்ரேஷன், அது கூட அந்த 8ஆம் அதிபதியோட ராகு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, இல்லை வந்து அந்த அந்த நோய் வந்து பெரிய நோய் தெரிஞ்சு அது வந்து நம்ம காலங்கள் முடிகிற வரைக்கும் மருந்து மாத்திரையோடு செயல்படுது. இதெல்லாமே வந்து 8ஆம் அதிபதி தசை வந்து நடக்கும்போது. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் ஆல்ரெடி நிறையா இருந்தாலும் கூட அந்த அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அது லக்னத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ துலா லக்னம்னு வச்சுக்கிங்களேன், லக்னத்திலே வந்து இருக்கும்போது ஆட்சி பெறுது, பட் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 8ஆம் அதிபதி வாங்க சாரநாதனும் ஆட்சி உச்சமாகி நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போராடி சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அப்பா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து செயல்படுத்துவாங்க. அந்த 9ஆம் அதிபதி தசை நடத்தும் போது அவருக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறதும். வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்புக்காக வெளியூர் போகிறது, வேலைக்காக வெளியூர் போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறதும். இவங்களை தேடி வந்து ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பாக்கியஸ்தானம். அப்போ உங்களுக்கு எல்லாமே பாக்கியமாக வந்து சிரமப்படாமல் கிடைக்கிறது. அதுக்கு வந்து எப்பவுமே ஒரு லக்னத்தை வந்து ஒரு ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் அப்படின்னா லக்னத்தில் வந்து 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் ஒரு நாள் அவங்க காலம் முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து தந்தையோட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, தந்தை சம்மந்தப்பட்ட வேலையில் ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு அதை செய்கிற மாதிரி, அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த திசையில் நடக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த 9ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும்போது வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னா, ஒரு குரு வந்து நாடி போவாங்க, இல்லை ஒரு நல்ல குரு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஆலய பணிகள், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவங்களுக்கு வந்து தானாக வந்து இவங்க அதில் வந்து சேவை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து 9ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாவோ இல்லை சனி பகவான் லக்னத்தில் இருந்தாவோ தொழில் வேலை அப்படின்னு எடுத்துட்டால் அவங்க வந்து அதில் தான் ரொம்ப வந்து அவங்களோட முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தொழில், 2வது தான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேட்டகரியில் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட ஒரு தொழில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர்
பேரும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த 10ஆம் அதிபதி தசை நடத்தும்போது அந்த 10ஆம் அதிபதி திசையாக இருக்கிறனால அது லக்னத்தில் இருக்கும்போது அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, பதவிகள் தேடி வர்றது, புகழ் தேடி வர்றதில் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த திசையில் தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற விஷயங்களே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து அந்த 10ஆம் லக்னத்தில் இருக்கும்போது அந்த தசை நடக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு தசை நடக்குதுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி எதை கேட்குறாங்க தொழில் சார்ந்துன்னு கேட்டால் 10ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து தொழில் சேஞ்ச் பண்ணுறது, தொழில் வளர்ச்சிக்கு உண்டானது, பதவிகள் வந்து அதிகரிக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு வந்து தொழில் ரீதியாக போகிறது, அதாவது வந்து சேலரி சம்மந்தப்பட்டது, தொழில் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் தொழிலாக இருக்குது அப்படின்னா தொழிலை வந்து முதலீடு போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த 10ஆம் இடத்தை சார்ந்து தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா 11ஆம் அதிபதி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்களையும் குறிக்குது. அப்போ அந்த 11ஆம் அதிபதி தசையோ இருக்கும்போது நடத்தும்போது லக்னத்தில் இருக்கும்போது அந்த அந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. அந்த உறவுகளோட குடும்ப உறுப்பினர் வந்து உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலிமா நிறைய விஷயங்கள் வெளியே போகிறது, உதவிகள் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து அந்த 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போதும் மூத்த சகோதரர்களான உதவிகள், மூத்த சகோதரர்கள் மூலிமா நம்ம வந்து தொழில் செய்கிறதுனாலும் சரி, லாப நோக்கத்தோடு எந்த விஷயம் பண்ணுறதாலுமே கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த 2 பேர் சேர்ந்து எதை தொழில் பண்ணலான்னா அந்த லாபத்தையும் பார்க்கணும், 11ஐயும் பார்க்கணும், 7ஆம் இடத்தையும் பார்க்கணும். இதையெல்லாம் வந்து கவனமாக பார்த்து சொல்கிறப்போ வந்து கரெக்டாக அது ஆகும், நடக்கும்னு சொல்லலாம். அப்போது இந்த 11ஆம் அடி லக்னத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு லாபம் இருந்தால் மட்டும்தான் இறங்குவாங்க. லாபம் இல்லைன்னா அந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ அந்த 11ங்கிறது நண்பர்களையும் குறிக்குது. நல்ல நண்பர்கள் ஒரு அதுவும் அந்த நண்பர்களும் பார்த்திங்கன்னா அந்த லாப நோக்கத்தோடு பழகிறவங்க தான் இருப்பாங்க. அவங்க கூட பழகுனா இந்த இந்த மாதிரி விஷயத்தை செய்யும்போது நமக்கு இந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த திசையிலும் நடக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் தான் அந்த லக்னத்தில் இருக்கும்போது இவங்களை இதை சார்ந்து தான் வந்து இவங்கக்கிட்ட இருப்பாங்க. அந்த நண்பர்களோட உறவுகளும் நண்பர்களோட நிலையும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த 11ஆம் அதிபதி தசை நடத்தும்போது பெரிய பெரிய விஷயங்கள் வந்து ஆசைகள் நிறைவேற்றுறது எல்லாமே இந்த 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இவங்க ஆசைகள் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். எதையுமே வந்து சிம்பிளாக யோசிக்க மாட்டாங்க, பெருசாக தான் யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. இது வந்து அயன சைனஸ் அப்படின்னு சொல்லலாம், சுகம். அதாவது வந்து தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இந்த 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் செலவுகளை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நிறைய செலவுகள் செய்வாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, 12ஆம் இடத்துல பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உறவுகளுக்கு செலவு செய்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 12ல் இருக்குன்னா நண்பர்களுக்கு வந்து செலவு செய்கிறது வந்து தயங்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கொஞ்சம் வந்து எப்போவுமே வெளியே போகிறப்போ வந்து அதிகப்படியான பணம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா திரும்பி வரப்போ ஒன்றும் இல்லாமல் தான் வருவாங்க செலவு செய்கிறதுனால. டூரு இந்த மாதிரி விஷயம் போகிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல போகும்போது செலவுகள் இவங்க அதிகப்படியாக செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து தன்னோட சுகம் தான் தூங்கி எந்திரிக்கணும், அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது இவங்களுக்கு. இந்த 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இரவு நேரம் வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி இந்த 12ஆம் தசை நடத்தும்னு எந்த தொழிலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செலவுகள் இரட்டிப்பாக நடக்கும் பட்சத்தில் வந்து யோசித்து அது 12ஆம் அதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளும் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து பொதுவான விதிகள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். 12ஆம் ஆக்சுவலாக 12 பாவங்களை பற்றி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது, இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், எனக்கு லக்னத்தில் கிரகமே இல்லைங்க அப்படின்னா லக்னாதிபதி ஏதோ ஒரு கிரகம் பார்க்கும் அல்லவா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். லக்னத்தில் கிரகம்னா லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிற பாருங்கள். லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கலைங்க அப்படின்னா உங்கள் லக்னம் வந்து அந்த லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறது தாண்டி அந்த லக்னாதிபதி வாங்கிய சாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நட்சத்திர சாரம். அது வந்து எந்த கிரகம் வாங்கியிருக்கு, எந்த நட்சத்திரம் பெற்றிருக்கோ நட்சத்திர அதிபதியை கூட நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து லக்னத்தில் வந்து எந்த பாவம் தொடர்பு கொடுது, லக்னாதிபதியோட எந்த பாவம் தொடர்பு கொடுது, அதுலேயும் கூட இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மேக்ஸிமம் இது 50% தான் கனெக்ட் ஆகும். ஆனால் லக்னத்தில் கிரகம் இருந்து லக்னத்தோட என்னென்ன பாவ கிரகங்கள் பார்க்குது இருக்குது,
இல்லை அதுதான் மெயின் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது பொருந்தும். ஒருவேளை லக்னத்தில் கிரகமே இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னா லக்னாதிபதியோடு இருக்கிறதும் சாரம் பெற்றதோட ஒரு 50% எடுத்துக்கோங்க. இதுவே மோஸ்ட்லி ஓரளவுக்கு மேட்சிங்காக ஆகும். ஓகேங்களா? அப்போது எப்போவுமே ஒரு விஷயம் எடுத்துக்கணும். எந்த கிரகத்தோட எந்த பாவத்தோட கிரகங்கள் தொடர்பு வரல அப்படின்னா அந்த பாவத்தை தொட்டு காரகத்துவம் ரொம்ப லேட்டாரா அவங்களுக்கு வந்து விஷயங்கள் செயல்பாடுகள் அமையும்னு எடுத்துக்கலாம். உதாரணமாக வந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இல்லை, லக்னத்தையும் எந்த கிரகம் பார்க்கலைன்னா அவங்களுக்கு ஒரு தேவைங்கிறப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கா யாரும் அந்த டைமில் வரமாட்டாங்க. உதவி செய்யக்கூடிய தன்மை வந்து லக்னத்திலேயோ இல்லை லக்னம் பார்க்குற கிரகம் தான் உறவு தான் வந்து உதவி செய்யும். அப்போ அது ரெண்டுமே இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் தானே தான் போராடி மேலே வரணுமே தவிர யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.